தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சார்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன், வேதனைப்பட்டேன். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் வைக்கிறேன். இதுபோன்ற சம்பவங்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதிலே முக்கியமான காரணங்கள் என்னவென்றால், இந்த சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறது. தாய் வழி சமூகத்திலிருந்து தந்தை வழி சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு பெண்கள் அடிமையானவர்கள், கீழானவர்கள் என்கிற ஒரு எண்ணப்போக்கு ஆண்களிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. பெண்களை வெறும் போகப் பொருளாக, இச்சை பொருளாக கருதக்கூடிய ஒரு மனப்போக்கு இந்த சமூகத்திலே ஆண்டாண்டு காலமாக நீடித்து வந்திருக்கிறது. குறிப்பாக திரைப்படங்களிலும் சரி, பாடல் காட்சிகளிலும் சரி, 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணை அறகுறை ஆடையை அணிவித்து ஆட வைப்பது போன்ற காட்சிகளும், கிளாமர் டான்ஸ், கிளாமர் காட்சிகளை நடிக்க வைத்து இந்த இளம் தலைமுறையினரை சீரழிக்கக்கூடிய வகையிலே பல்வேறு படங்கள் வந்திருக்கின்றன, பல்வேறு படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் குறிப்பாக ஆபாச படங்கள் இணையதளத்திலே பதிவிடப்பட்டு அதை பார்க்கக்கூடிய இளைய தலைமுறையினர் அதை பார்த்து அதற்கு அடிமையாகி அதன் மூலமாக ஒரு கேடுகட்ட புத்தி கொண்டவர்களாக இந்த சமூகத்திலே வளர்ந்து வளம் வருகிறார்கள். பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டலாக இருந்தாலும் சரி, பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் சரி, எல்லா ஆட்சியிலும், எல்லா காலகட்டங்களிலும், எல்லா இடங்களிலும் அது வயது வித்தியாசம் பாராமல் இந்த குற்றமானது தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. மணிப்பூரிலே கூட ஒரு பெண்ணை நிர்வாணமாக அழைத்து கொண்டு வந்து அடித்தே கொன்றார்கள். இது போன்ற சம்பவங்களை தொடர்ச்சியாக நாம் கேள்விப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். பாண்டிச்சேரியிலே கூட ஒரு மாணவியை கற்பழித்து கொலை செய்து சாக்கடையிலே போடப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம். ஆசிஃபா என்கிற ஒரு குழந்தையை இந்து கோயிலின் கருவறையிலேயே கற்பழித்து கொலை செய்த சம்பவத்தை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பில்கிஸ் பானு என்கிற இஸ்லாமிய பெண்மணியை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து தன் கருவிலே இருந்த சிசுவை அடித்து கீழே அடித்து கொலை செய்த சம்பவங்களில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தற்போது கூட 2023 திருநெல்வேலியில் 6, 7, 8 வயது கொண்ட 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்து தண்டனை பெற்ற ஆனந்த் சேகர் என்கிற அந்த குற்றவாளிக்கு தற்போது நீதிமன்றமானது மரண தண்டனையை விதித்திருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாலின சமத்துவம் இந்த சமூகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். பாலின சமத்துவம் குறித்து சிறு பிள்ளைகளிலிருந்து இளைஞர்கள் வரையிலும் நாம் கொண்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக ஆணும் பெண்ணும் சமம் என்கிற ஒரு சமத்துவ சிந்தனையை
உருவாக்கிட வேண்டும். குடும்பங்களிலே கூட ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் அவர்களை தாழ்வாக நடத்துவதுமான சம்பவங்களிலெல்லாம் நாம் பார்க்கிறோம். காவல்துறையினரிலே கூட பாலியல் சீண்டல்களும் பாலியல் துன்புறுத்தல்களும் சக காவலர்களுக்கு ஆண் காவலர்களால் நிகழ்த்தப்படுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதற்கு சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும். இந்த ஆபாச பட தளங்களை தடை செய்திட வேண்டும். திரைப்படங்களில் பெண்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகளை நீக்கப்பட வேண்டும். பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு இயக்குனர்களும் ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு படத்தை இயக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இது போன்ற காட்சிகள் இடம்பெறாத வகையில் தங்களுடைய படைப்புகளை உருவாக்கிட வேண்டும். பெற்றோர்களுக்கு இதிலே முக்கிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் சமூக பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக தங்களுடைய பெற்றோர்கள் கூலி வேலைக்கு சென்று தங்களுடைய பிள்ளையை ஒழுங்காக பார்த்து அவர்களை வளர்க்காமல் அவர்களுக்கு சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் ஆகியவற்றை சொல்லிக் கொடுக்காமல் அவர்களை தண்ணி தெளித்து விட்டுவிட்டு அவர்கள் பல்வேறு கஞ்சா, போதை, அமீன், மது போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய செயல்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஏதோ கடமைக்கு பெத்து போட்டு விட்டோம் என்று பெற்றோர்கள் இல்லாமல் தங்களுடைய குழந்தைகளை பொறுப்புணர்வோடும் சுய கட்டுப்பாடோடும் சுய விழிப்புணர்வோடும் சுய ஒழுக்கத்தோடும் இந்த சமூகத்தில் வளர்த்திட வேண்டும். இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளை ஒரு சிறந்த ஒழுக்கமுடைய மனிதனாக வாழ வேண்டும். யாருக்கும் தீங்கு இழைக்காமல் எல்லோரையும் சமமாக பாவித்து எல்லோருக்கும் சுயமரியாதையினுடைய மதிப்பை அளித்து இந்த சமூகத்தில் குற்றமற்ற குற்ற செயல்களில் ஈடுபடாத ஒரு நல்ல மனிதனாக சக மனிதனாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு விழிப்புணர்வை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திட வேண்டும். ஆண் பெண் என்கிற அந்த பாகுபாட்டை உடைத்தெறிய வேண்டும். பள்ளிகளிலே கூட சக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆண் ஆசிரியர்களால் பெண் ஆசிரியர்களால் பாலியல் சீண்டல்களும் பாலியல் துன்புறுத்தல்களும் நடப்பது வெட்கக்கேடு, கேவலம். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களில் எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். ஆசிரியர்கள் இது போன்ற ஈன செயல்களில் ஈடுபடாமல் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இது போன்ற அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடாமல் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை தங்களுடைய குழந்தைகளாக மாணவர்களை தங்களுடைய பிள்ளைகளாக கருதி அவர்களுக்கு சுய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் அவர்கள் இந்த சமூகத்தில் குற்றமற்றவர்களாக வாழ்வதற்கு அவர்களை தயார் செய்திட வேண்டும். பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, நம்மை போன்ற படித்த ஜனநாயக சக்திகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும். அவர்களுக்கு சுய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சக தோழியை தோழனாக கருதி அவர்களுக்கு மதிப்பையும் அவர்களுக்கான பாதுகாப்பையும் அவர்களுக்கான சுதந்திரத்தையும் வழங்கிட வேண்டும். இப்படி நாம் ஒரு சமூகத்தை கட்டமைப்பதன் மூலமாகத்தான் இந்த குற்றங்களை ஓரளவிற்கு நம்மால் தடுத்து நிறுத்திட முடியும். இது நம்முடைய சமூகம் சார்ந்து இயக்கங்கள் சார்ந்து பெற்றோர்கள் சார்ந்து ஆசிரியர்கள் சார்ந்த பொறுப்பாக பார்க்கிறோம். ஆனாலும் அரசுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. காவல்துறைக்கென்று பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் வழங்கியிருக்கிற சமத்துவத்தையும் இந்த பாலியல் சீண்டலுக்கு எதிராக இயற்றப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய போக்சோ சட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்திட வேண்டும். குழந்தைகளை பாதுகாத்திட வேண்டும். அதேபோல் இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை உடனடியாக
கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களுக்கான அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனைகளை பெற்றுக் கொடுத்தால்தான் அவர்கள் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவது படிப்படியாக குறையும். மது, கஞ்சா போதைப் பொருட்களை அரசானது முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். மேலும் குற்றவாளிகள் தொடர்ந்து இது போன்ற குற்றங்களை செய்வதற்கு அவர்கள் நம்மை யாரும் பிடிக்க மாட்டார்கள், நாம் தப்பித்துக் கொள்ளலாம், நாம் மாட்ட மாட்டோம் என்கிற அசாத்திய தைரியத்தினாலும் இந்த சட்டத்தின் மீதும் காவல்துறையினர் மீதும் அரசின் மீதும் நீதித்துறையின் மீதும் எந்த அச்சமும் பயமும் இல்லாத ஒரே காரணத்தினால்தான் இது போன்ற குற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. எனவே அரசானது இதற்கு பொறுப்பேற்று, காவல்துறையானது இதற்கு பொறுப்பேற்று உடனடியாக இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த பாரபட்சமும் பார்க்காமல், அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எந்த உச்ச அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்தால்தான் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் சட்டத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் ஒரு நம்பிக்கையானது இருக்கும். பள்ளி மாணவியை இழந்து வாடக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை உரித்தாக்குகிறேன்.